வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது வந்து என்னோடய கார்டன். என்னோடய கார்டனுக்கு பக்கத்தில் எதிரில் ஒரு வீடு இருக்குது. அவங்க வீட்டில் வந்து டிசம்பர் செடிங்க ஒரு 3 கலர் இருக்குது. அதில் இந்த மே மாதம் வெயிலுக்கு விழுந்து முளைச்சிருந்துச்சி. அதை பறிச்சிட்டு அதை பிடுங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இது வந்து வயலட் கலர். இது வந்து வேர் இருக்குது. வேரோடு இருக்கிறத நான் வந்து செம்மண் வச்சு வாட்டர் கேனை அறுத்து 1/2 லிட்டர் வாட்டர் கேனை அறுத்து அதில் வந்து தொட்டி மண்ணை போட்டு அதில் நான் வந்து செடியை நல்லா பெருசாக வளர்த்து அதுக்கப்புறம் வந்து தொட்டிலையோ இல்லை தரையிலையோ வைக்கலான்னு சொல்லிட்டு இல்லை ஆன்லைனில் கேட்குறவங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு இப்போது செம்மண் வைக்கிறேன் வேரில். இந்த பாருங்க, இந்த 3 செடி தான் கிடச்சிச்சு. இன்னும் நிறைய செடி இருக்குது. யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள். இந்த இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அடியில் செம்மண் வச்சு தொட்டி மண் அள்ளி போட்டு இதை தொட்டி மண் அள்ளி போடுறேன் பாருங்கள். ஒரு 3 கேன் எடுத்து அதை அறுத்துட்டு அடியில் ஓட்டை போட்டு அதில் தொட்டி மண்ணை போட்டுட்டு இந்த மாதிரி இதில் வந்து தேங்காய் நார்லாம் போட்டு கம்போஸ்ட்லாம் போட்டு இதை வந்து மண்ணை வளர்த்துருக்கேன். இது பாருங்கள் அவுரி. நான் ஒரு நாள் போட்டேன் அவுரி விதைய. அது நிறைய முளைச்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் இப்போ நாற்றெல்லாம் எடுத்திருக்கேன். இந்த பாருங்கள். இப்போ இது வந்து பக்கத்தில் இருக்கிறது பால்சம். அந்த மாதிரி தான் விதை போட்டேன். பால்சமும் நிறைய முளைச்சிருக்கு. இப்போ இந்த டிசம்பரை செம்மண் வச்சு வளர்த்துட்டேன் ஒன்று. இப்போ இதில் அந்த செம்மண் பிடிச்சி வச்சுட்டு நம்ம இந்த மண்ணை அள்ளி போட்டுட்டு தண்ணி ஊற்றினாக்கா இது முன்னாடி நான் வச்சேன் பாருங்கள், அது அந்த மாதிரி வளர்ந்துடும். அதுக்கப்புறம் யாராவது கேட்டாங்கன்னா இதை வந்து எடுத்து அந்த செம்மண்ணோடு எடுத்தால் வந்து வேர் வந்து காயாது. பார்சல் போட்டால் வளரும். அவங்களுக்கு தொட்டியில் வச்சு வளர்க்குறதுக்கோ இல்லை நர்சரி கேனில் வச்சு வளர்க்குறதுக்கோ நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் இந்த கதிர் பச்சைன்றதையும் இந்த பல்வழி பூண்டுன்றதையும் நான் வாங்கிட்டு வந்து வளர்க்குறேன். 1 வாங்கிட்டு வந்தால் அதை 2 ஆக்கி கிள்ளி கூட வச்சுருவேன். கிள்றதா இருந்தால் கிளையில வர்றதா இருந்தால் இது ஃபுல்லாகவே அந்த மாதிரி நாற்றுங்க தான். விற்பனைக்காக தான் இந்த வளர்க்குறேன் பாருங்கள். செம்மண் வச்சு டம்ளரில் நர்சரி கவரில் செம்மண்ணை கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வச்சுக்கின்னு தேங்காய் நார் இல்லைன்னா செம்மண் எது கிடைச்சாலும் நம்ம அதில் வளர்த்து அதை வந்து கேட்குறவங்களுக்கு பார்சல் போட்டாக்கா கண்டிப்பாக அந்த செடி வந்து சாகாது. அவங்களுக்கு வாங்குறவங்களுக்கும் நஷ்டம். குரியர் சார்ஜ் கொடுத்து செடிக்கு காசு கொடுத்து வாங்குறவங்களுக்கும் நஷ்டம் வராது. அதனால் இப்போ செடி கொடுக்கும்போது அவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிற மாதிரி வளர்க்குறேன். யாருக்காவது வேணுன்னா